டயானா கம்முகே எம்பி பதவியை இழந்ததும் முஜிபுர் ரஹ்மான் எம்பி பதவியை ஏற்றதும் தான் கடந்த வாரம் அரசியலிலே அதிகம் பேசப்பட்ட விடயங்களாக இருக்கிறது. டயானா கம்முகே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பாத்திரம் என்பதால் இங்கிருக்கின்ற அனைத்து ஊடகங்களும் இந்த செய்தியை தான் அதிகம் காட்சிப்படுத்தியது என்று கூறலாம். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் கடந்த வாரம் வியாழக்கிழமை பார்லிமன்றத்துக்கு வந்த ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டினுடைய தற்போதைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்கிறது என்பதற்காக ஒரு உரையை ஆற்றுவதற்காக பார்லிமன்றத்துக்கு வந்தார். உரையையும் ஆற்றினார். அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க முதலில் ஆளும் கட்சியினுடைய லொபிக்கும் அடுத்ததாக எதிர்கட்சியினுடைய லொபிக்கும் சென்றார். முதலில் ஆளும் கட்சியினுடைய லொபிக்கு சென்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆளும் கட்சியினுடைய லொபிக்கு சென்றதும் அங்கிருந்த எம்பிக்கள் டயானா கம்முகேவினுடைய விவகாரம் குறித்து தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அதற்குள் இருந்த பிரசன்ன ரணதுங்க எதிர்கட்சிகள் இப்போது டயானாவினுடைய விவகாரத்தை வைத்து கத்திக் கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் தெரியாமலா அவருக்கு துணை செயலாளர் பதவி வழங்கினார்கள் என்று பிரசன்ன ரணதுங்க அந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார். டயானா கம்முகே எதிர்கட்சியில் இருந்ததன் பின்னர் ஆளுங்கட்சிக்கு வந்து அவர் ஒரு அமைச்சு பதவியை பெற்றதற்காகத்தான் இவர்கள் இந்த பிரச்சனையை மேலே எழுப்ப ஆரம்பித்தார்கள் என்று துலவத்த அந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார். இது டயானாக்கு வழங்கப்பட்ட ஒரு தாக்குதல் என்பதை விட பந்துலவுக்கு வழங்கப்பட்ட ஒரு தாக்குதல் தான் என்று அங்கிருந்த இன்னும் ஒரு எம்பியும் அந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார். மற்றொரு எம்பி இந்த நீதிமன்ற வழக்குகளுக்குள் நாங்கள் சிக்கிவிடக் கூடாது என்று சொல்லி இருக்கிறார். இதையெல்லாம் கேட்டதன் பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சியினுடைய லொபிக்கு சென்றிருக்கிறார். எதிர்கட்சியினுடைய லொபிக்கு சென்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய வாயை சும்மா வைத்துக் கொள்ளாமல் இன்று எதிர்கட்சி லொபிக்குள் ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள் போலும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லிவிட்டு இந்த இருக்கிறார் கட்சி தலைவர் என்று சொல்லி ரிஷாட் பதியுதீனுக்கு பக்கத்தில் ரணில் விக்ரமசிங்க அமர்ந்திருக்கிறார். ரிஷாட் பதியுதீனுக்கு பக்கத்தில் ரணில் அமர்ந்து கொண்டிருந்த போது எதிர்கட்சி லொபிக்குள் அதாவுல்லாவும் வருகிறார். அதாவுல்லா வந்தவுடன் அதாவுல்லாவை வரவேற்றுக் கொண்டு இன்னும் ஒரு கட்சி தலைவரும் இப்போது வருகிறார் என்று அதாவுல்லாவினுடைய முதுகில் ரணில் விக்ரமசிங்க தட்டி இருக்கிறார். அதன் பிறகு தூரத்தில் இருந்து ஹரிஸ் எம்பியை அழைத்து இதோ இன்னும் ஒரு கட்சி தலைவர் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லி இருக்கிறார். இவற்றை எல்லாம் செய்த ரணில் விக்ரமசிங்க அங்கிருந்த அனைவரையும் ஒரு இடத்தில் ஒன்று திரட்டி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஆலோசனை வழங்கி இருக்கிறார். அதன் பிறகு அங்கிருந்த முஸ்லிம் எம்பிக்கள் மற்றும் ஏனைய எம்பிக்கள் சில பேருடைய முதுகில் தட்டிவிட்டு அந்த இடத்திலே என்று செல்வதற்கு முன்னர் அங்கிருந்த ஒரு எம்பி மஹிந்த போல் இப்போது ஜனாதிபதியும் எல்லோருடைய முகத்திலும் தட்டுகிறார் என்று சொல்ல அங்கிருந்த அனைவரும் சிரித்தார்களாம் என்று தெரிய வருகிறது. எதிர்கட்சி லொபிக்குள் இருந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பார்லிமன்ற அலுவலகத்துக்கு சென்றிருக்கிறார். அதற்குள் சில ஆளும் கட்சி எம்பிமார்களும் இருந்திருக்கிறார்கள். அப்போது எல்லா ஆளும் கட்சி எம்பிக்களும் ஜனாதிபதியை சூழ்ந்திருக்கிறார்கள். சூழ்ந்த இந்த எம்பிக்கள் டயானாக்கு என்ன நடக்கிறது என்று ஜனாதிபதி ரணிலிடம் கேட்டிருக்கிறார்கள். டயானா என்னை சந்தித்தார், டயானாக்கு நான் சில ஆலோசனைகளை வழங்கி இருக்கிறேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கிருந்த ஆளும் கட்சி எம்பிக்களுக்கு சொல்லி இருக்கிறார். டயானா தாக்கல் செய்த வழக்கால் எஸ்ஜேபியில் இருக்கின்ற 53 எம்பிக்களுடைய நிலை ஆபத்தில் இருப்பதாக பிரியங்கர எம்பி அந்த இடத்திலே ஜனாதிபதியிடம் சொல்லி இருக்கிறார். அங்கிருந்த லிமல் லான்சா சொல்லுகின்ற போது இப்போது டயானாவினுடைய தீர்ப்பை வைத்து எஸ்ஜேபிக்கள் கடுமையாக தாக்கிக் கொண்டு வருகிறார்கள். இதற்கு ஜனாதிபதி ரணில் தான் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது என்ன வகையான ஒரு புதினம் என்றே தெரியவில்லை. டயானா கம்முகேவுக்கு தேசிய பட்டியல் வழங்கியவர் தான் சஜித். ஆகவே இந்த விடயத்தை சஜித் தான் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று லிமல் லான்சா அந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார். லசந்த அலக்கியவன் அந்த இடத்திலே பேசுகின்ற போது டயானா வெளியேறியதை விட முஜிபுர் ரஹ்மானை பார்லிமன்றத்திற்குள் கொண்டு வருவதற்கு தான் இவர்களுக்கு அதிகம் தேவை இருந்தது என்று சொல்லி இருக்கிறார். அதன் பிறகு அமைச்சர் அமரவீர சொல்லுகின்ற போது உள்ளூராட்சி தேர்தல் காட்டி மேயர் கனவையும் காட்டி முஜிபுரை கஷ்டத்தில் ஆழ்த்திய ஒருவர் தான் சஜித் என்று மஹிந்த அமரவீர சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த அமைச்சர்கள் கூறுகின்ற அத்தனை விடயங்களையும் ஜனாதிபதி ரணில் எந்த பதிலும் அளிக்காமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்து விட்டு அந்த இடத்தை விட்டு அவர் சென்றிருக்கிறார். பார்லிமன்ற பதவி எழுந்ததன் பின்னர் டயானா கம்முகே ஜனாதிபதி ரணிலை சந்தித்தது போல பெசில் ராஜபக்சவையும் டயானா கம்முகே சந்தித்திருப்பதாக தெரிகிறது. டயானா கம்முகே ஜனாதிபதி ரணிலை சந்தித்த போது ஜனாதிபதி ரணில் டயானா கம்முகேவுக்கு ஒரு ஆலோசனை வழங்கி இருக்கிறார். அதாவது நீதிமன்ற அனுமதியை பெற்று வெளிநாடு செல்லக்கூடிய அனுமதியை நீங்கள் பெற்று உடனடியாக இங்கிலாந்து சென்று பிரித்தானியாவினுடைய பிரஜா
பிரஜாவுரிமையை ரத்து செய்கின்ற வேலைகளில் நீங்கள் அவசரமாக ஈடுபடுங்கள், மற்ற விடயங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ஜனாதிபதி ரணில் டயானா கமேகிக்கு சொல்லியிருப்பதாக தெரிகிறது. அதே போல் தான் பெசில் ராஜபக்சவும் பிரித்தானியா குடியுரிமையை நீங்கள் இல்லாமல் செய்துவிட்டு தேர்தலுக்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று சொல்லி இருக்கிறாராம். இந்த அறிவுரை எல்லாம் பெற்ற டயானா தான் கடந்த 9ஆம் தேதி ஊடகவியலாளர் சந்திப்பொன்றையும் நடத்தியிருந்தார். டயானா கமேகிவினுடைய கணவரும் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். நாங்கள் கேள்விப்படுவது போல் டயானா கமேகிவினுடைய கணவர் ஜனாதிபதி ரணிலை சந்தித்ததன் பின்னர் தான் அவர் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியதாக தெரிகிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த முறை தேர்தல் என்பது கடுமையாக சூடு பிடித்திருக்கிறது என்றே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இவர்கள் எப்படி தங்களுடைய வாய்ப்பேச்சுக்களை பேசினாலும் எந்த நேரத்தில் இவர்கள் பிரிவார்கள், ஒன்று சேர்வார்கள் என்று தெரியவில்லை. இந்த தேர்தல் சூட்டினால் தான் டயானா கமேகிவினுடைய இந்த விவகாரம், அடுத்தது மைத்ரிபால சிறிசேனவினுடைய சுதந்திர கட்சி விவகாரம் போன்ற அந்த கட்சிகளுக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போது இந்த தேர்தல் சூட்டின் காரணமாகத்தான் மேலே விளங்குவதாக இருக்கிறது. இந்த சூழ்ச்சிகளுக்கு பின்னால் இருப்பது ரணில் தான் என்று பலரும் பேசிக் கொள்கிறார்கள். இதையும் எதிர்கட்சிகள் தான் பேசிக் கொண்டிருக்கிறது. எதிர்கட்சிகள் பேசுவது மேலே விளங்காவிட்டாலும் உள்ளுக்குள் ரணில் பற்றிய பயம் என்பது எதிர்கட்சிகளுக்கு இருக்கிறதா என்று இருக்கிறது. இது இப்போது விளங்காவிட்டாலும் தேர்தல் நெருங்க நெருங்க இது மிகவும் காரசாரமாக இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கின்ற அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக் கொள்கின்றனர்.